இந்த சாமுவேல் ஜே பொப்ரே யார் என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த பேரிடர் இடம்பெற்றவுடன் இந்திய ராணுவங்கள் முப்படைகளும் இலங்கைக்குள் சென்றவுடன் உடனடியாகவே ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். அதாவது கட்டளை, விசேட கட்டளையின் பேர் 36வது சிறப்பு படையணியின் தளபதியும் அண்டர்சன் வான்படையின் ஒருங்கிணைப்பு தளபதியுமான கேர்னல் சார்ல்ஸ் டி கூலேக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். நீங்கள் தாமதிக்க வேண்டாம், உடனடியாக பேரிடர் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில், உங்களுடைய ராணுவ பேரிடர் மீட்பு குழுவை உடனடியாக இலங்கைக்குள் செலுத்துங்கள், அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிக்கும் கூட சென்று வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தவர் வேறு யாருமல்ல, 2025 மே மாதம் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த சாமுவேல் ஜே பொப்ரே அவர்தான். குறிப்பாக சொல்ல போனால் அவர் வேறு பதவிகள் மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர், இலங்கைக்கு ஏற்கனவே சென்று திரும்பியவர். அவர்தான் இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் தரத்தில் இருக்கக்கூடியவர். அட்மிரல் தரத்தில் இருக்கக்கூடியவர் தான் அவர் இலங்கையை சென்று நேரடியாக பார்த்து வந்தவர். அவரும் குறிப்பிடுகிறார், இலங்கை படையினருடன் நெருங்கி நெருங்கி பணியாற்ற விரும்புகிறோம், கடல்சார் விவகாரங்கள் பேசப்படுகிறது, பல விடயங்கள் பேசப்படுகிறது. அவர் எவ்வாறான ஒரு கலந்தாலோசனை இடம்பெற்றது, எவ்வாறான விடயத்தை அரசோடு பேசினார்கள் என்பது தொடர்பில் பிரித்தானியாவின் வேல்ஸில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் குறித்த காலப்பகுதியிலே ஊடறுப்பு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு முக்கிய பகுதியை பாருங்கள். இந்த சோமாலியே பொப்ரே என்பவர் யார், இந்த விடயங்கள் எவ்வாறு இலங்கைக்குள் நகர்த்தப்படுகின்றன, இதனுடைய பின்புலங்கள் என்ன என்பது தொடர்பில் கடந்த வருடம் என்ன குறிப்பிட்டார் என்பதை பாருங்கள். அமெரிக்காவின் இந்தோ பெக்கோம் என்று சொல்றது இந்து மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் கட்டளை தளபதி வந்திருந்தார். அதாவது அட்மிரல் சாமுவேல் பாபரோ அவர் வந்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்கா உட்பட பல படை அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார். அவரோட வெளிவார கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்ஸும் வந்திருந்தார் இந்த சந்திப்பிற்கு. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் தூதரகத்தின் பாதுகாப்பு பிரிவு ஆலோசகர் லெப்டினன்ட் கேர்னல் அண்ட்ரி நெல்சனும் அதே நேரம் அமெரிக்க தூதுவரும் சந்தித்திருந்தார். அவர் கூறிய விடயம் ஒன்றுதான் என்னென்றால், இலங்கை மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியில் இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில். இந்து சமுத்திர பிராந்தியம் உலகத்தின் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 50% வர்த்தகம் அதனால் தான் அதுதான் அதற்குரிய பாதையாக இருக்கின்றது. எரிபொருள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட உலகத்தின் தேவை என்ற 40% எரிபொருட்கள் இந்த சமுத்திர பிராந்தியத்தின் ஊடாகத்தான் செல்கின்றன.